இதை பாருங்க, நாங்கள் பூரா நாற்று வாரி கொட்டிட்டோம். இந்தானே கட்டத்தை இந்தானே நாற்று வாரி கொட்டிட்டோம். வீட்டுக்கு போகிறோங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் சந்தோஷமாக நாற்று வாரி கொட்டினோம். சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறோம். சந்தோஷமாக நடுறோம். சந்தோஷமாக களை பெறுகிறோம். சந்தோஷமாக அறுக்கிறோம். ஆனால் அறுத்து கொண்டு போய் கொடுத்தா கமிட்டியில் கொடுத்தா எங்களுக்கு கஷ்டமாக தாங்க வருது. சந்தோஷமாக இல்லை, கஷ்டம்தான் வருது. ஏன் தெரியுமா? நாங்கள் இவ்வளோ உழைச்சி பாடுபட்டு யாருக்காக? எங்களுக்கு மட்டுமா? இந்த உலகத்துக்காகவே நாங்கள் தான் பாடுபடுறோம். காசு கொடுக்குறீங்க, அது இல்லைன்னு சொல்லலை. மற்ற எல்லா பொருளும் காசு கொடுத்து தான் வாங்குறீங்க. அதை காசு கொடுக்காத வாங்குறேன்னு சொல்லலை. காசு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. அதாவது நாங்கள் உழைச்ச உழைப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும் தான் கேட்குறோம். அதாவது உங்கள் லாபத்தில் நாங்கள் கேட்கல. எங்களுக்கு வர வேண்டியது இன்னும் ஒரு 10 ரூபாய் சேர்த்து கொடுங்க. விவசாயத்துக்கு கொடுங்க. அப்போ தாங்க கொஞ்சம் இருக்கிற விவசாயி கூட வாழ்வோம். அப்போ தான் உங்களுக்கு இது போல் நாங்கள் நாற்று நட்டு பயிர் வச்சு கொடுப்போங்க.